ஸ்க்ரீனை நம்ம நேற்று 25ஆந்தேதி ரிசல்ட்டுக்கு நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்க்ரீனை வச்சு நம்ம வந்து 8 சி போர்டில் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி 8 சி போர்டில் உட்காந்துடுச்சு. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 048. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 போர்டு டைரெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே ஒரு போர்டு தான் பாஸ் பண்ணுவாங்க. அதாவது இது ஏபிசி கீழே உள்ள 3 நம்பரு. அந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும். அதாவது ஏ போர்டு, பி போர்டு அல்லது சி போர்டில். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 போர்டுமே பிசி கரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உள்ள ஏவை கரெக்டாக ஏ வச்சுருக்காங்க. என்றைக்குமே 3 போர்டு பாஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி கரெக்டாக 3 போர்டு ஏபிசி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்ககிட்டேருந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு போர்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்க்ரீன் வைங்க, கால்குலேஷனில் வைங்க. அப்போ தான் அந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம் இந்த இடத்துல. அது மாதிரி ஏபிசியில் ஏதாவது ஒரு நம்பரு டைரெக்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், ஒரு சில நாள் 2 நம்பர் இருக்கும். இன்றைக்கி 3 நம்பர் வச்சுட்டாங்க 25ஆந்தேதிக்கு. நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க போர்டு என்ன? நாளைக்கு 26ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்துருக்கிறது வந்து 965, இங்கே 602. சரிங்களா? 6 2 இடத்துல வருது. ஏ அல்லது பி. ஒருவேளை சி 3 இடத்துலையும் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு வந்து 6. சரிங்களா? இவங்க கால்குலேஷனை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும் நம்பரு. நாளைக்கு என்ன நம்பர் வரும்? மூணு போர்டுக்கு 26ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம வந்து 3 போர்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏபிசி. அது என்ன போர்டு அப்படின்னா என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா இவங்க வந்து -2 +2 போட்டு தான் ரிசல்ட் வைப்பாங்க. அந்த அடிப்படையில் இவங்க நாளைக்கு எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஏ போர்டு வந்து 9 - 2 7, பி போர்டு வந்து 8 - 2 6, சி போர்டு வந்து இந்த இடத்துல +2 போட்டிருப்பாங்க. 2 + 2 4, 7 6 4 தான் நாளைக்கு வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. 7 6 4, ஏ போர்டு 7, பி போர்டு 6, சி போர்டு 4. இதை அங்கே மேட்ச் பண்ணுறோம். நம்ம பி போர்டு 6 இருக்குது. அதனால் நம்ம எடுத்த கால்குலேஷனு சரியாகுமா அப்படிங்கிறது ரிசல்ட்டு தான் சொல்லும். இருந்தாலும் இதே மாதிரி நீங்களும் கால்குலேஷன் எடுங்க. 2வது நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த காரணத்துக்கு கொண்டும் போடாதீங்க. நம்மளால் 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டிப்பாக வெல்ல முடியும். இப்படி கால்குலேஷன் எடுத்து பழகுனீங்கன்னா கண்டிப்பாக 3 போர்டு 4 போர்டு வெல்ல முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.